ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைந்தோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேஷ் கோலானோ அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி வந்து முழுக்க யாருக்கு பெஸ்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிறவருக்கு தான் செம பெஸ்ட் மூவினே சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 75th மூவி. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டோரியில் வெங்கடேஷ் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக அவர் இருந்துகிட்ருப்பார். அவங்க பொண்ணும் அவரும் வந்து அந்த வீட்டில் செம்மையாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணுக்கு வந்து எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வரும். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். அந்த இன்ஜெக்ஷனோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 crore 17 கோடி தேவைப்படும் அந்த இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து அந்த பணத்தை வந்து பெரட்டுறதுக்கு வந்து அந்த வழி பார்த்துட்ருப்பார். இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஊரில் உள்ள ஹார்பரில். இது ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி. இன்னொரு சைடில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் உள்ள சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ கேம்ஸ்க்கு வந்து நிறைய அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யார் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாஸுங்கிறவர் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் வந்து ஒரு கேங்ஸ்டார்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, பப்ஜி இது போல். ஸோ அதெல்லாம் அடிக்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து அந்த கொலை பண்ணுறதாக இருக்கட்டும், ஒருத்தவனை அடிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த கேங்ஸ்டருக்கு கீழே உள்ள அடியாளாக பயன்படுத்தி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது இந்த சைடு. இந்த 2 ஸ்டோரியும் எப்படி லிங்க் பண்ணுறாங்க, அதே போல் நம்மளோட ஹீரோவோட பேர் வந்து மூவியில் வந்து ஷார்ட்டாக சைக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அதோட ரீசன் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த மூவி. இந்த மூவியில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவோட மறுபடியும் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.